யோசேப்பு சிறையில் இருந்தார். குளிர்ந்த கல் சுவர்கள், சிறிய ஜன்னல் வழியாக வரும் மங்கலான ஒளி, அந்த அமைதியை அவ்வப்போது உடைக்கும் சங்கிலிகளின் ஓசை. மனித கண்களுக்கு அது ஒரு வாழ்வின் முடிவு போலத் தோன்றியது. ஆனால் தேவன் அந்த இருண்ட இடத்திலும் அவரோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். ஒரு காலை வேளையில் பார்வோனின் பானம் படைக்கும் அதிகாரியும் அப்பம் சமைப்பவரும் மிகுந்த கலக்கத்துடன் காணப்பட்டார்கள். முந்தைய இரவில் அவர்கள் இருவரும் ஆளுக்கொரு வித்தியாசமான கனவை கண்டிருந்தார்கள். ஆனால் அதன் பொருள் அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்களின் வாட்டத்தை கவனித்த யோசேப்பு, "இன்று உங்கள் முகம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறது?" என்று கேட்டார். அதற்கு அவர்கள், "நாங்கள் கனவு கண்டோம், ஆனால் அதை விளக்க இங்கே யாரும் இல்லையே" என வருந்தினார்கள். யோசேப்பு அமைதியாக பதிலளித்தார், "கனவுகளுக்கு விளக்கம் அளிப்பது தேவனுக்குரிய காரியமல்லவா? அவற்றை என்னிடம் சொல்லுங்கள்." முதலில் பானம் படைக்கும் அதிகாரி தான் கண்ட திராட்சை கொடி மற்றும் அதன் 3 கிளைகளை பற்றிய கனவை சொன்னார். தேவன் அருளிய ஞானத்தால் யோசேப்பு, "3 நாட்களில் நீ மீண்டும் உன் பதவிக்கு உயர்த்தப்படுவாய். பார்வோனின் கையில் பானபாத்திரத்தை கொடுப்பாய்" என்றார். அப்பம் சமைப்பவர் தனது கனவை சொன்னார். "என் தலையின் மேல் 3 கூடைகள் இருந்தன. மேல் கூடையில் பார்வோனுக்காகச் சமைக்கப்பட்ட பலவிதமான பலகாரங்கள் இருந்தன. ஆனால் பறவைகள் வந்து என் தலைமேல் இருந்த கூடையில் இருந்தவற்றை தின்றன." அதற்கும் யோசேப்பு நேர்மையாக விளக்கம் அளித்தார். 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். 3 நாட்களில் உன் தீர்ப்பு நிறைவேறும். பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கி போடுவார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் வந்தது. யோசேப்பு சொன்னபடியே அனைத்தும் துல்லியமாக நடந்தன. நாம் அறிய வேண்டிய உண்மை, இருண்ட சிறையிலும் தேவன் பேசினார். மனிதர்களுக்கு குழப்பமாக இருந்த கனவுகள் தேவனுக்கு மறைவானவை அல்ல. நம் வாழ்விலும் விடை தெரியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விளக்கங்கள் தேவனுக்கே சொந்தம். அவர் சரியான நேரத்தில் அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்.